1922 பிப்ரவரி 22ல சீர்காழியில KA கதிர்வேல் பட்டம்மாள் இவங்களுக்கு KPS மணி அவர்கள் பிறக்கிறாரு. இவருடைய முழு பேர் என்னன்னாக்கா கதிர்வேல் பாலசுப்ரமணி. ராணுவத்துல சேர்ந்து அதுக்கப்புறம் பல மொழிகள் கத்துக்கிட்டு திரும்ப வந்துடுறாரு. இவரு பாக்குறதுக்கே திடகாத்திரமா தான் இருப்பாரு. மீசையை முறுக்கி விட்டுக்கிட்டு, பெரிய தாடி, தலப்பாகை, ஜிப்பாலாம் போட்டுக்கிட்டு நல்லா திடகாத்திரமா இருப்பாரு. இந்த தலப்பாகை கட்டுறதுக்கு மட்டும் நரிக்கரோர் சமூகத்தில இருந்து கத்துக்கிட்டதா சொல்லப்படுது. தலித்துகளுக்கு சாப்பாடு கொடுக்க மறுத்த உணவகங்கள், இரட்டை குவளைகளை பயன்படுத்தின தேநீர் கடைகள் எல்லாத்தையுமே எதிர்த்து களத்தில் இறங்கி வேலை செஞ்சிருக்காரு. இதனால பெரிய அளவுல மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு. சீர்காழி, மயிலாடுதுறை இந்த வட்டாரங்கள்ல இருக்கிற கிராமங்கள் எல்லாத்துக்கும் போயிட்டு தலித் மக்களுடைய பகுதிகள்லாம் பாக்குறாரு. அங்க தலித் மக்கள் சாதி ரீதியா படுற கஷ்டங்கள் எல்லாத்தையும் பார்த்து அதை எதிர்த்து அவங்களுக்கு உறுதுணையா நிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாரு. அதன்படியே தலித் பெண்களுக்கு நடக்கிற பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களை எதிர்த்து நிக்கிறாரு. தலித்துகளுக்கு நடக்கிற சாதி ரீதியான ஒடுக்குமுறைகளை எதிர்த்து அந்த இடத்துக்கு நேர்ல போயிட்டு ஆஜராகி அவங்களுக்கு நியாயத்தை வாங்கி கொடுக்கிறாரு.